بسم الله الرحمن الرحيم. இஸ்லாம் எந்த நிலையை ஆரம்பிக்கிறதா அல்லது வலியுறுத்துகிறதா? அப்படியே வலியுறுத்தினாலும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் பெண்களுக்கு எதிர்க்கப்படுகின்ற அனாச்சாரமான காரியங்கள், அவர்களுக்கு எதிர்க்கப்படுகின்ற துன்பங்கள், அதை குறித்து இஸ்லாம் அதிலிருந்து பெண்களை இருக்கக்கூடிய சட்டத்தை எவ்வாறு கூறுகின்றது? அந்த சட்டத்தை இன்றைய முஸ்லிம் பெண்கள் அமல்படுத்துகின்றார்களா? அமல்படுத்தவில்லை என்றால் அதை இஸ்லாம் எப்படி அமல்படுத்த செய்கின்றது? அப்படி முதல்ல பெண்களுக்கு கல்வியை கத்துக்கிறேன்னு இஸ்லாம் சொல்கிறதா? அப்படி கல்வி கற்றவர்கள் அல்லது கல்வியை கற்காமல் இருக்கக்கூடியவர்கள் கடை ஒரு வியாபார தலங்களுக்கு போவதற்கு மார்க்கம் என்ன செய்கிறதா? அனுமதிக்கிறதா? இது தொடர்பாக இஸ்லாம் கூறிய அறிவுரைகள் என்ன? அந்த அறிவுரைகளை இன்றைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் பேணுகிறார்களா அப்படின்னு கேட்டிருக்கிறான். இஸ்லாம் பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அது திருமறை குர்ஆன்ல நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் யர்ஃபுல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யார் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும், யாருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அந்தஸ்தை உயர்த்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல கற்றவனும் கற்காதவனும் சமமாவானா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி, கல்வி இருக்கிறவன் ரொம்ப உயர்ந்தவன், கல்வி உள்ளவன் தான் என்ன செய்வான்? இந்த அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் அச்சத்துடன் அவன் பயந்து நடக்கக்கூடிய, இன்னமா யஃஷல்லாஹு மின் இபாதில் அல் உலமா, அல்லாஹ்விற்கு அடியார்களிலேயே பயந்து நடக்கக்கூடியவர்கள் உலமாக்கள். உலமாக்கள்னா அறிஞர்கள், அதாவது கல்வி உள்ளவர்கள். இல்மு என்ற அந்த வார்த்தையில் இருந்தா உலமாங்கிற வார்த்தை உருவாகுது. அதே மாதிரி கல்வி ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே அதிகமாக பயந்து நடக்கக்கூடியவர்கள். கல்வி ஞானம் இருந்தால்தான் இதெல்லாம் இருக்குங்கிறதுக்கு ஏராளமான செய்திகள் குர்ஆனுடைய வசனத்திலும் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. அப்ப கல்வியை கற்கக்கூடாது, நீ கல்வியை கத்துக்கிறாம நீ போகணும் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் வசனமோ ஹதீஸ்களோ எதுவும் இல்லை. இது ஆரம்ப இஸ்லாம் அல்லாமல் பொதுவாகவே பெண்களை எப்படி வைத்திருந்தாங்கன்னா, தமிழகத்தினுடைய பழமொழியை சொல்லுவாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. நீ சமைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அந்த சமையல் கல்வியோட நீ அங்கே நின்றுக்க, நீ வெளியே போகக்கூடாதுன்னு அது முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத பெண்களுக்கும் அப்படியே சொல்லி அந்த பழக்கத்திலேயே நம்ம வந்ததுனால பெண்கள் என்ன செய்யறதில்லை? கல்வியில அதிகம் ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனா இஸ்லாம் கல்வி ஞானத்தை நீ பற்றிருந்தா தான், இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பணி முஸ்லிமான ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. அல்லாஹ் அல் மூமினூன வல் மூமினாத் பாலுஹும் அவுலியா பால் யாமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள். எப்படி நண்பர்கள்? நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள். நல்லது எதுன்னு தெரிஞ்சாலும் படிக்கணும், தீயது எதுன்னு சொன்னாலும் அதுவும் தெரிஞ்சுக்கிறணும். அதற்கும் கல்விங்கிறது ஒரு பெண்ணுக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் கல்வியை கண்டிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு சில வரையறைகளையும் நெறிமுறைகளையும் சொல்கிறது. கல்வி நீ படி, ஆனா அந்த கல்வி கற்பதினால கற்பே போகுங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தா அந்த கல்வியை விட கற்பு தான் நமக்கு முக்கியம். அந்த அடிப்படையை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. கல்வி கற்க போகிறேன்னு சொல்லிட்டு கோ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒன்று, இருபாலாரும் கலந்து, இருபாலாருன்னா தனித்தனியா படிக்கிறது வேற, இருபாலார்கள் கலந்து படிக்கக்கூடிய நம்ம 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல எல்லாம் அந்த பக்கம் ஆம்பளை இருப்பாங்க, இந்த பக்கம் பொம்பளை இருப்பாங்க, தனியா படிக்கிறது வேற. அது சின்ன பிள்ளைங்கிறனால அந்த விஷயங்கள் அந்த தவறாக போறதுக்குரிய எதுவுமே தெரியாது, அது வாட்டு போலான்னு அது வாட்டு போயிடும். ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு பெண்மணி அங்க போய் தனியாக உட்கார்ந்து படிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. முடிஞ்ச உடனே எல்லாம் சேர்ந்து போய் இது பண்றது, 2 பேரும் கலந்து உறவாடுவது, கலந்து பேசுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்துவது, இந்த மாதிரி இருக்குமானால் அந்த நிலை முதலியாக என்ன செய்யணும்? தடுக்கணும். இது இஸ்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது, தனிமையில போகக்கூடாது என்று பல விதிமுறைகளை, ஒழுக்கம் தொடர்பான விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லுது. அந்த அடிப்படையில் உயர்கல்வி கற்றுக்கொள்ள போகக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி ஒழுக்க கேடுகளை போதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமானால் அந்த இடத்துல நீ போகக்கூடாது. ஒழுக்கத்தை போக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கல்வியை கற்பதை விட ஒழுக்கத்தோடு இருப்பது சிறந்தது.
அப்படிங்கறனால அந்த ஒழுக்கத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, பேண சொல்கிறது. அப்படி ஒழுக்கம் பேணி பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருக்கு, அதுல போய் படிங்க. அதே மாதிரி பெண்கள் ஆசிரியர்கள் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டுமே பாடம் நடத்தக்கூடிய எத்தனையோ கல்வி கூடங்கள் இருக்கு, அங்க போய் படிங்க. அப்படி ஆண்களும் பெண்களும் தான் ஒரு உயர்ந்த கல்வியில இருக்குவார்களே ஆனால் கரெக்டாக போய் படிச்சுட்டு கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி, அடுத்தவர்களை சந்திக்காத மாதிரி, எல்லா விதமான பேணுதல்களையும் நமக்கு பேண முடிகிற மாதிரி இருக்குமானால் அங்கேயும் போய் நீங்கள் என்ன செய்யுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். அது இல்லாமல் ரெண்டு பேருமே கலந்துக்கிடுவாங்க, பேசிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்றைய நாட்டினுடைய நடைமுறையை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு. காதல் விவகாரங்கள் எல்லாம் ஆரம்பம் எங்க தொடங்குதுன்னு சொன்னா இந்த காலேஜுகள்ல தான், கல்லூரிகள்ல தான். ரெண்டு பேருமே என்ன செய்ய, காதல்னு போய் அங்க போய் நகமும் சதையும் மாதிரி இருப்பேன்னு சொல்லுவான், அதை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு கடைசியில அவன் கடையில கொடுத்துட்டு போறது ஒரு குழந்தையை மட்டும் கொடுத்துட்டு அவன் மட்டும் எங்கேயா போயிடறான். கற்பை இழந்து போய் அதிகமானவர்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்னன்னு சொன்னா இது முஸ்லீம் கண்டு இல்ல, முஸ்லீம் அல்லாத எல்லா இடங்களிலேயும் இந்த கற்பு போறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேரும் கலந்து உறவாடுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தியதுனால. அதனால இந்த நிலைமைகள் எல்லா பெற்றோர்களுக்கும் நல்லா தெரியாத காரணத்தினால் இந்த மாதிரி ஒழுங்குகள் இருந்தா என்ன செய்யுங்க, படிக்க வைங்க. அதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யாது. அப்புறம் படித்ததற்கு பிறகு ஒரு நல்ல வேலை கிடைக்குமானால் அந்த வேலைக்கு போகக்கூடிய இடம் அங்கேயும் இந்த ஒழுங்குகளை நீங்க பேணணும். ஏன்னா பரதா முறையே கண்டிப்பா என்ன செய்யணும், ஒரு பேணணும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்கிற மாதிரி ஒரு வேலைகள் இருக்குமானால் அந்த வேலைகளையும் நீங்க தவிர்க்கணும். அதனால பரதா போட்டு எல்லாருக்கும் முன்னிலையில் இருக்கிற மாதிரி வேலை, அல்லது பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேலை, அதே மாதிரி ஆணும் பெண்ணும் தனியாக ஏற்படாத ஒரு சூழ்நிலையில் உள்ள வேலை அப்படி இருக்குமானால் அந்த மாதிரி வேலைகளுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக போகலாம். ஆனால் தனித்து நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனீங்களே ஆனால் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பல இடங்கள்ல போய் தங்களுடைய கற்பை இழந்த எத்தனையோ பெண்களுடைய வரலாறுகள் கதைகள் நம்ம கண்ணு முன்னாலே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இஸ்லாம் இந்த மாதிரி வேலைக்கு போவதைத்தான் என்ன செய்யுது, தடை செய்கிறது. இதையும் மீறி எத்தனை பேர்கள் படிக்கவும் செய்யறாங்க. அதே மாதிரி வியாபாரத்திலும் தொழிலிலும் ஓரளவு என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, பெரிய அளவுல இல்லை. ஆனா இஸ்லாத்தினுடைய ஒழுங்குகளை பேணோம்னா கல்வியும் கிடைக்கும், நம்முடைய கற்பும் பாதுகாக்கப்படும். அதாவது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவோ போயிருச்சு. பிறை என்னைக்கு தோன்றும், எப்போ மறையும் என்பதெல்லாம் நமக்கு அழகா கணித்து சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்ணால் பார்த்துதான் நம்ம நோன்பை வைக்க வேண்டுமா, கணிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாதா, இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறான். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகள் என்ன இதை சொல்லுகிறது, என்ன அடிப்படையை இந்த விஷயத்தில் போதிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோமே ஆனால் இதற்கு ஒரு தீர்வுக்கு வந்துடலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உம்ம அலைக்கும் அக்மிலில் இத்தத்த ஸலாஸீன், மேகமூட்டமாக இருக்குமானால் அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், 30ஆக பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் என்ன இருக்குன்னா, லா தசுமு ஹத்தா தரவுஹு, அதை பார்க்காத வரை நோன்பு வைக்காதீர்கள். நம்ம கண்ணால பார்க்காத வரையிலையும் நோன்பு வைக்க கூடாது என்றும் சொன்னாங்க. அதற்கு அடுத்ததாக மேகம் மறைச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ பெருசா அலட்டிக்கிறாத, நீ மாதத்தை 30ஆக நீ ஆக்கிக்கொள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான அடிப்படை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு இப்னு அப்பாஸ் அவர்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவில் இருக்கிறாங்க. சிரியாவில இருந்து ஒருவர் பிறையை பார்த்துட்டு என்ன செய்யறாரு, வர்றாரு. ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டு இப்னு அப்பாஸ் அவர் சொல்றாரு, நாங்க அன்னைக்கே நாம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேட்கிறாரு, மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்களும் பார்த்த அந்த பிறை உங்களுக்கு பத்தாதா? லா, பத்தாது. ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அதுக்கு முன்னாடி சொல்லுறோம், நாங்க 29ல பிறையை பார்க்கணும், அல்லது நாங்கள் 30ஐ நாங்கள் பூர்த்தி செய்வோம்.
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவ்வாறுதான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்றாங்க. அந்த சம்பவத்து மட்டும்தான் வெளியில நடந்திருந்தாலும் அவர்கள் பின்னால் சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருக்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவ்வாறுதான் எங்களை கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னதின் காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான வழிகாட்டி என்னன்னு சொன்னா, என்ன செய்யுங்கள், கண்ணால் பார்த்து நீங்கள் வைக்கணும், பார்க்கவில்லையானா வைக்கவும் கூடாது. ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கண்ணால் பார்த்து வையின்னு சொன்னவங்க பார்க்கவில்லையானால் வைக்காத, இருப்பதற்கு வாய்ப்பு இருந்த மேகமூட்டம் மறைத்து இருக்குமானால் அப்ப என்ன செய்யாத, அப்பவும் நீ என்ன செய்யாத, வைக்காதே, நீ 30 நீ பூர்த்தியாக்கி என்று இவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு சாதாரண மனிதர் என்ற கோணத்தில் நீங்க பார்க்க கூடாது. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் இறைவனுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டா, தவறாக பயன்படுத்திட்டாண்டா அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை இறக்கி உடனே கண்டிச்சிருவான். இப்போ உதாரணத்துக்கு தேனை தடைன்னு சொன்னாங்க, நான் ஹராம் ஆக்கிட்டேன். அப்ப அல்லாஹ் என்னதான் லிமத்து ஹரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியதை நீ எப்படி ஹராமாக்கலான்னு தடுத்துருவான். அப்ப அல்லாஹ் இருக்கிறானே எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்தவன், இந்த விஞ்ஞானத்துக்கு மேலே அறிந்தவன் அவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் இந்த இறை தூதருடைய இந்த வாசகத்தில் என்ன செய்யல, நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லல. அந்த காலத்துல கிரேக்கர்கள்லாம் இருக்கதான் செஞ்சாங்க, கணிக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கத்தான் செஞ்சாங்க. அவர்கள்ட்ட கேட்டுட்டு போய் நீ செய்யலாம் சொல்லல. ஒரு அழகான வழிமுறை, கண்ணால பாரு, கண்ணால பார்த்துட்டு வை, அதே மாதிரி என்ன செய்ய, நீ பார்த்து என்றா விடு, இல்லை என்றால் நீ என்ன செய்ய 30 நீ பூர்த்தி ஆக்கிக்கொள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லி இருப்பதின் காரணத்தினால் நம்ம அதை பின்பற்றணும். இது விஞ்ஞானத்திற்கு எதிரானதா அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு எதிரானதும் கிடையாது, இஸ்லாம் விஞ்ஞானத்துக்கு எதிராகவும் சொல்லவும் இல்லை. என்ன சொல்லுதுன்னா, நம்ம பார்த்த இந்த பிறை இருக்குது, இதுதான் முதலாவது பிறை, இது 3 நாளைக்கு முன்னாடியே பிறக்கலன்னு சொன்னாதான் தப்பா வரும். நம்ம அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால எப்ப நீ பார்க்கறியோ அதுதான் உனக்கு முதல் பிறைன்னு சொன்னாங்க. நாங்க கண்ணில் பார்க்கக்கூடிய பிறையை தான் கணக்கில் எடுக்கிறோமே தவிர இது 3ஆவும் இருக்கலாம் 5ஆவதும் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுல எப்ப தெரியுதோ அப்பதான் நீ வைந்தாங்க. நம்ம இதை இன்னும் பிறக்கவில்லை என்று சொன்னாலோ, இது பிறந்து இப்பதான் முதல் நாளாவது ஆகிறது என்று நாம் சொன்னால்தான் விஞ்ஞானத்தினுடைய கருத்துக்கு மாற்றமாகும். நம்ம விஞ்ஞானத்துல கரெக்டா துல்லியமா இப்போ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான், போவான், கரெக்டா இருக்கும், அதையெல்லாம் நம்ம மாற்று கருத்தை சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஞ்ஞானத்தை அங்க பயன்படுத்த சொன்னாங்களா? விஞ்ஞானத்தை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவருடைய அனுமதி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஹதீஸ்ல பார்க்காம வைக்கவே கூடாது என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. அது இல்லாம மேகமூட்டமாக மறைந்திருந்தா, மேகமூட்டம்னால உள்ளுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், உள்ளுக்குள்ள இருந்து மேகம் மறைச்சிருந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்கிற கூடாதுங்கிறாங்க. இப்ப விஞ்ஞான கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம். விஞ்ஞானத்தினுடைய கருத்துப்படி இன்னைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான், கரெக்டா 100% கரெக்ட். அப்ப மேகமூட்டம் டக்குன்னு மறைச்சிருது, மேகமூட்டம் மறைச்சிருது. அப்ப உள்ளுக்குள்ள பிறை இருக்குது விஞ்ஞானி சொன்னா 100% கரெக்டான தகவல். இப்ப நம்ம என்ன செய்யறோம், நோன்பு வச்சுட்டோம்னு சொன்னா நபி வழிக்கு நேரடியா முரண் செய்யறோம். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேகமூட்டமாக இருந்தால் நம்மள என்ன செய்ய சொன்னாங்க, 30 ஆக்குன்னு சொன்னாங்க. நான் ஆக்க மாட்டேன் அப்படின்னா இந்த நபி வழிக்கு முரணா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாற்றமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உள்ளே இருந்தாலும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நீ வைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால நம்ம கண் தெரியுது வைக்கணும்னு சொல்றோம். இது விஞ்ஞான கருத்தின் அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொல்றாங்கல்ல, அதை பார்ப்போம். இந்த சூரிய கிரகணம் இருக்குது, இது எல்லா நாடுகளுக்கும் என்ன செய்யாது தெரியாது, சில பகுதியில் தெரியும், சில பகுதியில் தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவில் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றான். அப்போ அவன் சொல்லும் போது இங்க எப்படி இருக்கும், பகலா இருக்குமா இரவா இருக்குமா? இரவா இருக்கும். சூரிய கிரகணம் ஏற்பட்டது உண்மையா பொய்யா? அப்ப இங்க நம்ம தொழுவோமா? சூரிய கிரகணம் தொழுவுனா சிரிக்க மாட்டானா? என்ன இரவு நேரத்தில் இருந்துகிட்டு சூரிய கிரகணம் தொழுவுற, சந்திர கிரகணம்னா பரவாயில்லைங்களாம். அப்ப ஒருத்தனுக்கு ஒரு விதமா இன்னொருத்தனுக்கு ஒண்ணு மாதிரி வரத்தானே செய்யுது. அதே மாதிரி நமக்கு பகலா இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல கூட பகலா இருக்கும், அங்க சூரிய கிரகணம் அங்க ஏற்படும். ஆனா அந்த நம்ம டைரக்ஷன்ல தெரிஞ்சிடும், சூரியன் நல்லா பளிச்சுன்னு தெரியும். சில ஊர்களுக்கு மட்டும் என்ன சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கும், ஆனா நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படாது. அப்ப ஏற்படாமல் இருக்கும்போது விஞ்ஞான அடிப்படையில இங்க சவுதி அரேபியாவில் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு,
ஏன்னா ஏற்படுது கரெக்டா தெரியும், அங்க கூட லைவ்ல காட்டுறான் அப்படின்னு நம்ம தொழுதோம்டா சிரிக்க மாட்டானா? சூரியன் வெளிச்சு சுள்ளுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, நமக்கு எங்கேயோ ஒரு சூரிய கிரகணம் இருக்குங்கிறதுக்கு நம்ம பின்பற்றி செய்ய முடியுமா? அல்லாஹ் நீ சூரிய கிரகணம் பார்த்தா நீ தொழுவு அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்கப்படக்கூடியவர்கள் தொழுவார்கள், இல்லை என்றால் விட்டுட்டு போவாங்க. இது விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானத்துக்கு எப்ப மாற்றம்னா தெரியாது, இவனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம சொன்னாதான் மாற்றமே தவிர நம்ம விஞ்ஞானத்தை தப்புண்டே சொல்லல. அல்லாஹ்வின் தூதர் அவரு உன் கண்ணுக்கு தெரிகிற பிறை என்னவோ அது 3ஆம் நாள் பிறையா இருக்கட்டும், 5ஆம் நாள் பிறையா இருக்கட்டும், கண்ணுக்கு தெரிஞ்ச பிறையை கணக்கு பண்ணி தான் நீ என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வைக்க வேண்டும். தெரியவில்லை ஆனால் 30 தான் நீ ஆக்கணும், 30 பூர்த்தி பண்ணதுக்கு பிறகுதான் நோன்பு வைக்கணும் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை இருந்த காரணத்தினால நம்ம என்ன செய்யல? விஞ்ஞானத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் கணித்து நம்ம வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே இருக்கிறோம். இது உலகம் முழுவதும் நாள் வரையிலையும் கரெக்டா பின்பற்றிட்டே இருக்கலாம். எப்ப ரசூல்லா காலத்திலையும் பின்பற்றினது இப்பவும் பின்பற்றலாம், உலகம் அழிகின்ற நேரத்திலையும் என்ன செய்யலாம்? பின்பற்றி நம்ம வச்சுக்கலாம். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அவருடைய ஜாதகங்கள் பழக்கத்தையும் அந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தை முறை அதே ரத்த தானம் செய்வதற்கு அவசியம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அவசியத்தை நாம் கருதி நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நோன்பை விடுவதற்கு என்ன சொன்னா அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன முதல்ல சொன்னாண்டா, நோயாளியாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, நீங்க நோன்பு விரும்பினால் நோன்பு வச்சுக்கலாம், விரும்பினால் நோன்பை விட்டு விடலாம் அப்படின்னு திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால்
இந்த ரத்த தானம்ங்கிறதுக்கு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அடுத்ததாக சொன்னது யார் கர்ப்பிணியாக இருக்கிறாங்களோ அல்லது பால் ஊட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், நோன்பை பின்னால் விட்டுக் கொள்ளலாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலையே, இப்படி வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நேரடியாக இதற்கு எந்த சான்றும் இல்லை. பொதுவான ஒரு விதிவிலக்கு அடிப்படையாக நம்ம சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதுல ஒருவன் தன்னுடைய மூமின் இல்லை என்று சொன்னால் கூட அது குற்றமாக கிடையாது. அதே மாதிரி ஒரு பன்றியினுடைய கறியை சாப்பிடுங்கிற ஒரு நிர்பந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் அப்பவும் என்ன செய்யலாம், ஒரு மார்க்கத்துக்கு சொன்ன சட்டத்தை மீறி என்ன செய்யலாம், அவர் நடக்கலாம். அப்ப இப்ப உள்ள ஒரு சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அவருக்கு இது தேவைப்படுகிறது, ரத்தம் தேவைப்படுகிறது. இதுக்கு ரத்தம் கொடுப்பதற்கு இவர் இல்லை என்றால் அவரால் கொடுக்கவே முடியாது, அவருடைய உயிர் போயிடும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குமானால், நம்ம ரத்தத்தை நம்ம கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய உயிர் போயிடும் அல்லது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இருக்குமானால் இது நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அவர் நோன்பை விட்டு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சும்மாவே கொடுக்கலாம். ரத்தத்தை வெளியே சாதாரணமா எடுக்கலாம், உள்ளதான் எதுவும் போகக்கூடாது தவிர ரத்தத்தை எடுக்கலாம். எடுப்பதனால் இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுவார், இவருக்கும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு நினைத்தாரையானால் நோன்பை விட்டு கொடுக்கலாம். எப்போது கொடுக்கலாம்னா நிர்பந்தம் என்ற அடிப்படையில். இவருக்கு இந்த என்னமோ ஒரு அரிதான சில ரத்தம் ஏ பாசிட்டிவ் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, சில அரிதான ரத்தங்கள் கிடைக்காது. ஏன் நெகட்டிவ், பாசிட்டிவ் பூரா கிடைக்கும் போல இருக்கு, நெகட்டிவ் தான் கிடைக்காது, எதிர்மையா எதுவுமே வராது இல்ல. அதனால ஏக நெகட்டிவ் கிடைக்கிறது இல்ல, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, கண்டிப்பா கொடுக்கணும், ஆபரேஷன் பண்ணலாம் இறந்து போயிடுவார்னா நிர்பந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், அவர் நோன்பை விடலாம். இல்ல பரவலா 4 பேர்ட்ட கேட்டோம்னா கிடைச்சிரும், என்ன மாற்று மருத்துவத்தை வாங்கிடலாம் அல்லது எங்க பிளட் பேங்க்ல போய் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு இருக்குமானால் அவர் விடக்கூடாது. அது நிர்பந்தத்தின் அடிப்படையை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணும், அதை தீர்மானித்துக் கொள்ளணும். அவசியமா கட்டாயமா அப்படின்றா என்ன செய்யலாம், நிர்பந்த அடிப்படையில் விட்டுறலாம். அடுத்த கேள்வி இணை வைப்பவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வரை இருந்தா 1 கிராத் நன்மை, உஹது மலை அளவுக்கு உள்ளது. அடக்கம் பண்ற வரையிலையும் போனோம்னு சொன்னா 2 கிராத் நன்மை, அதுவும் உஹது மலை அளவுக்கு 2 அளவுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னனால நம்ம இப்போ இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் நம்ம போய் தொழுதுக்கலாமா, அப்படி தொழுவலண்டா இவ்வளவு கிராத் நன்மைகள் இல்லாம நமக்கு போயிருமே அப்படின்னு அடுத்த கேள்வி. இதுக்கு குர்ஆன் சூரத்து தௌபாவுல 113வது வசனத்துல பொதுவான சட்டத்தை சொல்றான். மா கானலின் நபியின் வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். எந்த நபிக்கும் ஈமான் கொண்ட யாருக்குமே அனுமதி கிடையாது, ஆகமானது இல்ல. ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது. பாவ மன்னிப்பு தேடுறது யாருக்கும் என்ன கிடையாது, அனுமதியே கிடையாது. யாரு நபிக்கும் கிடையாது, அதே மாதிரி மூமினான யாருக்குமே கிடையாது. வலவுக்கான உலு குருபா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, மிம்பாதி மா தபய்யன லஹு அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று அவர்களுக்கு தெளிவானதற்கு பிறகு அவங்க நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது என்பது எந்த நபிக்கும் மூமினுக்கும் கூடாது. இது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. ஜனாசா தொழுகை என்றாலே என்னது, பாவ மன்னிப்பு தான். என்ன துவா கேட்கிறோம் நம்ம, அல்லாஹும்ம மஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா அல்லாஹும்ம மஃபிர், எல்லாம் மன்னிப்பாயாகன்னு தான் கேட்கிறோம். இந்த மையத்துக்கு என்ன மன்னிப்பு, உயிரோட உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து பாவ மன்னிப்பு தான் நம்ம கேட்கிறோம். அதனால இணை வைப்பவர்கள் என்று தெளிவா உங்களுக்கு தெரிந்தால் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. இது எவ்வளவு பெரிய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரிதான். இதற்கு உதாரணமா தாய் இருந்தா, தந்தை இருந்தா, அப்படிலாம் நம்ம என்ன செய்யலாம், மனசு பதறலாம். நம்ம வளர்த்தவங்களுக்கு செய்யலன்னு சொன்னா அது மனசு துன்புறுத்த தான் செய்யும், நம்ம மனசு வேதனைப்படத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப அழுதாங்க. ஒரு தடவை அவங்க அழுகுறாங்க, கபரில் இதுகிட்ட இருக்கும்போது ரொம்ப அழுகுறாங்க. அந்த அழுகை எந்த அளவுக்குன்னா மற்ற பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்த்து அழ செஞ்சிச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து அழுகுற அளவுக்கு கடுமையான அழுகை. ஒப்பாரி வச்சு இல்ல, தண்ணி அப்படி ஊத்துறது, தார தாரையா ஊத்துறத பார்த்து எல்லாரும் ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி அழுகுறீங்கன்னா, நான் என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு என்ன செய்யல, அனுமதி தரவில்லை. ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி கேட்டேன், அதுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அனுமதி தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாயினுடைய மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்லாஹ் எனக்கு தரலையே
அப்படின்னு அழுதாங்க. நமக்கு அப்படிதான், நம்ம தாய் வந்து முன்னாடி இருக்கும் போதே நம்ம திருத்திருக்கணும், அல்ல திருத்தியும் கூட வரலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அழுகையை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. நபிக்கும் அப்படித்தான், மூமினாரை யாரும் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன கேள்வி? இவ்வளவு பெரிய நன்மை நமக்கு போவதுன்னா போகத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு போய் தொலை வச்சாங்கல்ல, முனாஃபிக்கின்கு போய் தொலை வச்சா அவங்களுக்கும் ஒரு கிராத்து நன்மை கிடைக்குமா கிடைக்காத? தொலை வச்ச ரசூலுல்லாஹ்க்கு தொலை வச்சால் அவங்க ரசூலுல்லாஹ் தொலை வச்சாங்கன்னா அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். நமக்கு எப்படி ஒரு கிராத்து கிடைக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு கிராத்து கிடைக்கும். போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்கினுடைய தலைவர் அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு போய் நண்டு தொலை வைக்கும் போது அல்லாஹ் என்ன செஞ்சான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை தொலை வைக்க போறாங்க. உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை சொன்னா, இந்த மாதிரி ஆளுக்கு கபூர்ல ஒருபோது நீ நிக்க கூடாது, தொலை வைக்க கூடாதுன்றான். அப்ப ரசூலுல்லாஹ்க்கும் போதனை இருந்துச்சு, ஒரு கிராத்து போதனை இருந்துச்சு. இந்த மாதிரி இணை வைப்பவர்களாக இருந்தால் போகத்தான் செய்யும். அவங்க நினைச்சிருந்தா எனக்கு ஒரு கீராத்து கிடைக்கணும், அதனால இணை வைப்பவர்களாக இருந்தாலும் நான் தொலை வைப்பேன்னு ரசூலுல்லாஹ் தொலை வைக்கல, தொலை வைக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் நல்லவர்களாக பார்த்து, தௌஹீதுல இருக்கக்கூடியவர்களாக பார்த்து அந்த மாதிரி இதுல என்ன செய்யணும்? நம்ம தொழுது அந்த மாதிரி நன்மையை பெற்றுக்கணுமே தவிர இணை வைப்பவர்களாக இருந்தார்களே ஆனால் அந்த நன்மை நமக்கு கிடைக்காமல் தான் போகும். அதனால நம்ம கவலைப்படக்கூடாது. அதை மீறி நம்ம போவோமே ஆனால் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு, அவனுடைய கட்டளைக்கு நம்ம எதிராக நடக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருவோம்? ஆயிருவோம். அந்த அடிப்படை வந்து அபிமானத்துக்கு வரக்கூடியது எப்படின்னாக்கா இன்னும் தெரிவித்து அது மட்டும் இல்லாம கனவு வந்து அரசாங்க முடியாது. அமிர்தம் புதியும் மனிதர் சாதாரண மனிதனா புகழ் அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து கொடுக்கிறாரு. அந்த வேலைக்கு அப்புறம் சித்தாளர் அதே மாதிரி எடுத்து காவலாளர் சொல்லி இன்னும் சமாதான சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படி முதல் கனவு ஜம்சம் நேரம் மூடப்படுத்தலாகும். அதுக்கப்புறம் கனவு வந்து அதுக்கப்புறம் போய் அதை கோயில் எடுக்கிறது படிக்கும் போது நம்ப இல்லை. போகலாம். இவருக்கு 10 மணி இந்த மாதிரி இதை நம்பலாம். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கல் மருத்துவ முழுக்க முழுக்க அதாவது கல்வியான செய்யலாம், உண்மையான செய்திகள் இருக்கிறதா இல்லை, அப்படி இருக்கு இல்லாத நேரத்தில் மருத்துவம் இல்லை, அதை ஒரு பயணம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆசை அது இந்த பள்ளியாசம் வந்து இருபத்தி அதாவது அவரே பதில் சொல்லிட்டாரு. கேட்ட கேள்விக்கு வந்து அடிப்படை விஷயங்களை அவரே சொல்லிட்டாரு. ஜின்னு விஷயத்துல ஜின்னிட்ட பேசினது, பழகுனது, போனதுங்கிற மாதிரிலாம் பல செய்திகள் இந்த ரஹீக்குல் மக்தூம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்று நூல் சஃபீர் ரஹ்மான் முபாரக் பூரி, இது எழுதினவர் வந்து இந்திய நாட்டை சார்ந்தவர் தான். அவர் வந்து ஆல ஹதீஸினுடைய தலைவராக கூட அவர் இருந்திருக்கிறாரு. அது உருது மொழியிலையும் வந்திருக்கு. அரபி மொழியில தான் எழுதினாரு. அப்புறம் வந்து உருது மொழியில வந்து, அப்புறம் ஆங்கிலம் அப்படின்னு பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இது வந்து அரபு நாடுகள்ல இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள்ல வந்து போட்டி வைக்கப்பட்டு ஏறத்தாழ 50,000 ரியால் என்று நினைக்கிறேன். 50,000 ரியால் வந்து முதல் பரிசு இது தட்டி சென்று இருக்கு. அது இந்த புத்தகத்துல இந்த மாதிரிலாம் நிறைய செய்திகள் நம்ம நம்ப முடியாத பார்க்கிற செய்திகள்லாம் இப்படி இருக்குது. இதுல இருக்கிறதெல்லாம் சரியானதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே வரலாற்று நூல்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நிறைய விஷயங்களுக்கு ஆதாரங்கள் இருக்காது. ஏதோ அங்க அதில் எழுதப்பட்டது இதுல எழுதப்பட்டதுங்கிற மாதிரி தான் நிறைய நூல்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடியதுகளிலேயே வரலாற்று நூல்கள்ல ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லலாமே தவிர 100% இது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு தான் எழுதப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இதுலயும் பலகீனமான செய்திகள் இருக்கு, அடிப்படை இல்லாத செய்திகள் இருக்கு, வரலாற்று நூல்ல மட்டுமே சொல்லப்பட்ட செய்திகளும் இதுல இருக்குது. அதனால குர்ஆன் ஹதீஸுக்கு இருக்குதா, ஆதாரம் போட்டிருக்கா என்பதை கவனித்து நம்ம என்ன செய்யணும், முடிவு செய்யணும். அதான் நம்ம அடிப்படையிலேயே ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லி இருக்கிறோம். அதனால இதுல எல்லாமே கலந்துதான் இந்த நூல்கள்ல இருக்கு. அடுத்த கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு நூலுக்கு ஏன் பரிசு கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுக்கல, நம்ம மாநில தலைமையா கொடுத்துச்சு. பரிசு கொடுத்தாதான் நம்மகிட்ட கேட்கணும். யாரை கேட்டு நீங்க பொறுப்பு கொடுத்து, அது அரபு நாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். அவர்கள் இருக்கிறதுலே இது அவர்கள் பரவாயில்லை என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்களே தவிர இது வந்து 100% கரெக்ட் அவங்க அப்படியே சொல்லவும் சொல்லலாம். அப்படியே சொன்னாலும் கூட நம்ம குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வைத்து தான் முடிவு செய்யணும்.
அரபு நாட்டுல இதெல்லாம் நடக்கிறதோ அத்தனையும் மார்க்கத்துக்கு உட்பட்டது என்றோ அவர்கள் செய்வதெல்லாம் மார்க்கத்தினுடைய அங்கீகாரம் என்றோ நம்ம எங்கேயுமே நம்ம சொல்லல. இன்னும் சொல்ல போனா இப்போ இரவு தொழுகை எத்தனை நடக்குது? 20 ரக்காயத் தான். என்னது காபத்துள்ளால முதல்ல ஒரு ஆள் 10 தொழு வைக்கிறார், அப்புறம் ஒரு ஆள் 10 தொழு வைக்கிறாரு, அப்புறம் இன்னொரு ஆள் 3 தொழு வைக்கிறாரு. இப்படிதான் என்ன செய்யறாங்க அங்க நடந்துட்டு இருக்கு. அதனால அதை வைத்துக் கொண்டு அரபு நாட்டில் எப்படி வைக்கிறார்கள் என்று சுன்னத் வல் ஜமாத் கேட்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அதனால இந்த மாதிரி செய்திகள் வரலாற்று நூல்களை பற்றி வந்துச்சுன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கா, கரெக்டா இருக்கா, மார்க்கத்துக்கு முரணா இருக்காங்கிறத பாத்துக்கிறோம். அடுத்ததாக இங்க ஏத்திகாப் இருக்கிறதுக்கு கொசு தொல்லை ரொம்ப கடுமையாக இருக்குது. எப்படி ஏத்திகாப் இருக்கணும்னு கேட்கிறாரு. ஏத்திகாப் கொசு வலையை வாங்கி கட்டிட்டு இருக்க வேண்டியதானே? கொசு வலையை கட்டிட்டு இருக்கலாமா இல்லையா? வெக்கையா இருந்தா ஏசியை போட்டு, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா ஏசியை போட்டுட்டு இருங்க. நம்ம தலைமையெல்லாம் இதுக்கெல்லாம் கொசுக்கு உள்ளதெல்லாம் போறதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க அமைத்திருக்கக்கூடிய இடம் அப்படி கொசுகள் வரத்தான் செய்யும். நீங்க என்ன செய்யும், நல்ல சிட்டில முக்கியமான இடத்துல நல்லா வசூல் பண்ணி 20-30 ரூபாய் கோடி ரூபாய்க்கு வாங்கி ஏசி பள்ளியாசல வச்சு நல்லா குழு உட்காருங்க. தலைமை உங்களுக்கு என்ன செய்யாது, எந்த தடையும் செய்யாது. கொசு இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க தான் என்ன செய்யணும், கொசு வலையை வச்சு கட்டிக்கிறீங்க. வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க வேற யாராவது பிடிச்சி இந்த சீட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல பில்டிங் கட்டி என்ன செய்யுங்க, பாதுகாப்பாக ஏத்தி காப்பிருங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என்னுடைய கேள்வி ஜக்காத்தை பற்றிய கேள்வி. ஜக்காத்தை எப்படி மாதமாக கொடுப்பது சிறந்ததா, வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு பண்ணி கொடுப்பது சிறந்ததா, அது செலவினங்கள் எப்படி கணக்கிடப்பட வேண்டும்? ஜக்காத்தை ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆண்டு வருமானம் 70 லட்சம் ரூபாய். அதுக்கு என்னுடைய செலவுகள் அனைத்தும் போக அந்த எண்ணில் 15 லட்சம் ரூபாய் இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு நான் ஜக்காத்து கொடுத்தேன். ஜக்காத்து கொடுத்தேன்னா 13 லட்சம் ரூபாய் மிச்சம் இருக்கு. அந்த 13 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ண ஃபேக்டரியோ வீடோ இடமோ வாங்க, அதுல வரக்கூடிய வருமானத்துக்கு நான் ஜக்காத்து கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ண லேண்டோ வீடோ 10 வருஷம் வாங்கிருக்கோம், அதுக்கு நான் ஜக்காத்து கொடுக்க விரும்புறேன். அதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்குறது? அந்த ஜக்காத்துக்கு வேல்யூ இன்றைய வேல்யூ வைக்கணுமா, இல்லாட்டி வாங்கப்பட்ட வேல்யூ வைக்கணுமா? ரெண்டாவது மெஷினரி வாங்கிட்டு வச்சுங்க. மெஷினரி வாங்கினா 10 வருஷம் அப்ரிசியேஷன் குறையும், வேல்யூ கூடாது. ரெண்டாவது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறது வச்சுக்கோங்க. கிஃப்ட் இடமாவோ ஜுவல்ஸோ அதுக்கு எப்படி நான் ஜக்காத்து கொடுக்குறேன்? ஜக்காத்து தொடர்பாக ஜக்காத்தை எந்தெந்த பொருள்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், எந்த நாளை வைத்துக் கொண்டு நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஆன் வசனம் என்ன, ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன், அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து நீ ஜக்காத்தை எடும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதனுக்கு எவைகளெல்லாம் சொத்துக்களாக கைகளில் இருக்கிறதோ அத்தனைக்கும் நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு அவர்கிட்ட 4 ஃபேக்டரி இருக்கலாம், அதுவும் அவருக்குள்ள சொத்து தான். அந்த ஃபேக்டரியில மிஷினை வாங்கி போட்டு இருந்தார் என்று சொன்னால் அதுவும் அவருக்கு சொத்து தான். எப்படி இப்போ திடீர்னு எனக்கு வேணான்னு வித்தாரு என்று சொன்னாலே ஆனால் அதுவும் அவருக்கு பணமாகத்தான் வரப்போகிறது. அப்ப அவருக்கு சொத்துக்களாக நிலங்களாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, அல்லது வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் தான் பயன்படுத்தக்கூடிய வீடை தவிர சொத்தாக வாங்கி போட்டிருக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அத்தனையும் அவருடைய சொத்தா இல்லையா? அப்ப அவருடைய சொத்து என்று வரும் பொழுது எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யணும், அவர் அத்தனைக்கும் கணக்கிட்டு என்ன செய்யணும், பில்டிங்காக இருந்தாலும் கொடுக்கணும், மிஷினாக இருந்தாலும் கொடுக்கணும், எதா இருந்தாலும் கொடுக்கணும். அது கொடுத்துட்டாருன்னா ஒரு தடவை தான் அவர் என்ன செய்யப்படுகிறார், கொடுக்க போகிறார். இது எப்ப கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு தடவையா, மாதத்துக்கு ஒரு தடவையா அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பலகீனமான செய்திகள் தான் இருக்கு. வருடத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது
ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, பலகீனமான செய்தி. இது தொடர்பாக நம்ம விரிவாக இதுல ஏகத்துவம் இதெல்லாம் எழுதியிருக்கிறோம், புத்தகமாகவும் என்ன செய்யுது வந்திருக்கிறது. அதனால நாம் என்ன செய்யணும், நமக்கு ஒரு சொத்து வந்துருச்சுன்னு சொன்னா அந்த சொத்து வந்த உடனேயே நம்ம என்ன செஞ்சிடும், கடமை ஆயிருது. நமக்கு ஏறத்தாழ 85 கிராம் உள்ள மதிப்புள்ள பொருள் நமக்கு இருக்குமே, ஆனால் நம்ம ஜக்காத்துக்கு கடமை ஆகிறோம். அப்போ உடனேயாக நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த பொருளுக்குள்ள ஜக்காத்தை நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு அடுத்து எப்போ நம்ம கணக்கு போடுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதியை வைத்துக் கொள்ளலாம். ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்க்கக்கூடியவராக இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து அவர் கொடுக்கலாம். அல்லது வருடத்துக்கு ஒரு தடவை நான் கணக்கு பார்க்கக்கூடியவராக இருந்தால் வருடத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், அவர் கணக்கு பார்த்து விட்டு அவர் கொடுத்ததுக்கு போக மீதியும் எவ்வளவு இருக்குதோ, 1 லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னா இவர் இந்த வருடத்தினுடைய இறுதியில மொத்தம் 3 லட்சம் இருந்தா 1க்கு கொடுத்துட்டாரு, அடுத்த 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யணும், அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அடுத்ததாக அந்த வேல்யூ கூடுதே குறையுதேன்னு சொன்னா அவர் எப்ப கொடுக்கிறாரோ அப்போ என்ன வேல்யூவோ அதுதான் அவருடைய சொத்தினுடைய மதிப்பு. ஒரு கட்டத்தில் ஒரு பில்டிங் 1 கோடி ரூபாய் இருக்கலாம், கொஞ்ச நாள் கழிஞ்சிச்சுன்னு சொன்னா அது ஒரு 90,000 கூட வந்துடலாம், என்ன 90 லட்சத்துக்கு கூட நிக்கலாம். ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஓஹோன்னு ஏறிக்கிட்டே போனது திரும்ப என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. அப்போ அவர் வாங்கும் போது 1 கோடியாக இருந்தது இப்போ 1/2 கோடியாக வந்துடலாம், அல்லது 3/4 கோடியாக இருக்கலாம். அப்போ அவர் கொடுக்கும் பொழுது அந்த சொத்துக்கு தானே கொடுக்கறான், சொத்துக்கு கொடுக்கறோம்னா அதனுடைய மதிப்புக்கு தான் நம்ம கொடுக்கறோம். ஒரு தங்கம் இருந்தா 85 கிராம் என்று சொன்னோம்னா அந்த 85 கிராம் மதிப்புக்கு எவ்வளவோ அதை கொடுப்போம், அல்லது அந்த நகையை எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்கினுடைய மதிப்பு எவ்வளவு அவர் கணக்கு பார்க்கும் பொழுது இருக்கிறதோ அந்த கணக்கின் அடிப்படையில் அவர் என்ன செய்யணும், கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் இருந்தா 1 கோடி ரூபாய்க்கு 2.5% எவ்வளவுன்னு கொடுக்கணும், அல்லது 50 லட்சம் ரூபாயா இருந்தா 50 லட்சத்துக்கு கொடுக்கணும். ஒரு தடவை அவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிறீங்க, இப்போ 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு, பின்னாடி வாங்கும் போது அது குறைஞ்சிச்சுன்னா அவர் மதிப்பு மேலேயே கொடுத்துட்டாரு, அதனால என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. அவருடைய பொருள் குறைந்துதான் இருக்கே தவிர கூடல. 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த சொத்து அதிகமாகுமானால் அவர் 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறார், 1 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள அந்த பணத்துக்கு கொடுக்காதனால அதை என்ன செய்யணும், கொடுக்கணும். இது அத்தனைக்குமே இந்த ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தையே நீங்கள் அடிப்படையாக வச்சிருக்கலாம். புது மின் அம்பாலையும் சதக்கத்தன், அவருடைய சொத்துக்களில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜக்காத்தை எடுங்கள் என்பதை நாம் அடிப்படையாக வைத்து என்ன செய்யலாம், அப்படி செஞ்சு கொள்ளலாம். நோன்பு வைப்பதற்கு ஒரு நியத்து வைக்கிறார். நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஆதிய சனதி ரமலான அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இது ஏன்னா நோன்பு வச்சா இது ஒரு நல்ல ரொம்ப புதுமையான செய்திகள்லாம் அதுல நடக்கும். இப்போ சஹருடைய முடிவு 4:57 இவர் 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு நவைத்து சௌமகதின் அன்னதாயி அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்து தண்ணி குடிக்கூடாது. நியத்து வச்சுட்டோம்னா தண்ணி குடிக்கிறார். டைம் 4:57 வரை இருந்தாலும் இப்படி நியத்து வச்சிட்டோம் சொன்னா நம்ம என்ன செய்ய வைக்க கூடாது அப்படின்ற பழக்கங்கள் எல்லாத்தையும் இருக்கு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்படி ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்கமோ அல்லது ரசூலுல்லாஹோ சொன்னாங்களாண்டா ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஒன்னும் லைஃபானா இருக்கலாம், இட்டுக்கட்டு கூட சொல்லப்பட்டிருக்கலாம். நம்ம அதுல நாம் பார்த்த வரையிலையும் இட்டுக்கட்டிய ஹதீஸ் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதற்கு முன்னால நவைத்து சௌமகதின், நாளை நோன்பு வைக்க நான் நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இல்லை. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இஸ்லாத்தினுடைய மரபு என்னன்னா, இஸ்லாத்தினுடைய நாளின் துவக்கம் எப்ப வருது, மகரிப் பார்த்தவன தானே என்ன சொல்றோம், ரமலானுடைய பிறைன்னு சொல்றோம். என்ன வெள்ளிக்கிழமை இரவுன்னு சொல்லுவாங்க, வியாழக்கிழமை பெண்கள் கூட சொல்லும் போது வெள்ளிக்கிழமை இரவு தான் சொல்லுவாங்க. முதலில் இரவு, இரண்டாவது தான் பகல். அப்ப நீங்க முதலாவது இரவுல வச்சுக்கிட்டு என்ன சொல்றீங்க, நாளை நோன்பு நோர்க்க நியத் செய்கிறேன், நவைத்து சௌமகதின், நாளை நோன்பு நோர்க்கத்துக்கு நியத் செய்கிறேன்னு முதல் நாள் சொன்னீங்கன்னா அன்னைக்கு நீங்க நியத்தை வைக்கல. ஏன்னா அன்னைக்குள்ள நோன்பு தானே, அன்னையில இருந்து அன்னைக்கு உள்ள காலையினுடைய இருந்தானே ஆரம்பித்து அடுத்த நாள் மகரிப் வரை வைக்கிறீங்க. அடுத்த மகரிப் வந்தானா 2வது நோன்பு ஆரம்பிக்கும். அப்ப அன்னைக்கு உள்ள நோன்பு இன்றைய நோன்பு தான் சொல்லணும். இஸ்லாமிய முறைப்படி பார்த்திருந்தால் இன்றைய நோன்புன்னு சொல்லணும். ஆனா என்ன செய்யல,
அவங்க நாளை நோன்பு அன்னைக்குள்ள நோம்புக்கே நியத்தே செய்யாமல் தான் போறாங்கன்ற ஒரு மனத்தனமான ஒரு செய்தியும் அதுல என்ன செய்யுது இருக்கிறத வழங்கிக்கிறணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்யல, நோன்பு வைப்பதற்கு நியத் வைக்கணும்னு சொல்ல. நியத் என்றால் என்ன? நியத் என்பது என்ன? இடையில பேசுறீங்கன்னா கேள்வி கேட்டுருவோம், பாத்துக்கிறங்க. மாத்திட்டாங்களோ? அரபில கதன் தானே இருக்கு. சௌமா கதின் நாளைக்குன்னா இருக்குது. அதுல அரபியில கதன் தான் நாளைன்னு அர்த்தம், அது யௌமுண்டாதான் இன்றுன்னு அர்த்தம். ஆனா அரபியில போட்டு இப்படி கேள்வி கேட்கறாங்கிறதுக்காண்டி அதை விடுறது இல்ல. அப்பா இது செய்யறமேன்னு விட்டுட்டு போகணும். சரி, அதுல எதையாவது செஞ்சுட்டு, ஏன்னா மௌலூத் ஓதாத ரசூல்லா சொல்லி தராது அப்படின்னா சரி, சிறுக்கு விஷயத்தை பூரா எடுத்துட்டு நம்ம மற்றது பூரா பாட்டு படிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ரசூல்லா காலத்திலே இல்லைன்னா மொத்தமா விட்டுட்டு போக வேண்டியதானே. என்னென்ன சிறுக்கு அடிகள்லாம் இருக்கு அதை பூரா தள்ளி விட்டுட்டு நாங்க ஓதுவோங்கிற மாதிரி இங்க நாளைங்கிறது இடிக்கின்றவன இன்றுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்களாம், மாத்திட்டாங்களாம். அடுத்ததா இந்த நியத்துன்னு சொல்றாங்களே, நியத்துங்கிறத அரபி வார்த்தைக்கு என்ன பொருள்னா மனதில் எண்ணுதல், வாயில் மொழிவது இல்லை. நியத் என்ற வார்த்தைக்கு அரபி மொழியில நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கஸ்துல் கல்ப், உள்ளத்தில் எண்ணுதல், நம்ம மனசுல எண்ணுறதுக்கு தான் நியத் என்று சொல்வார்கள். அப்ப நியத்துங்கிறது என்ன? ஒருத்தர் இது நோன்பு நோற்பதற்காக வேண்டி, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நோன்பு நோக்கிறேன்னு மனதுல அவர் நினைத்து விட்டாலே அவர் என்ன செய்ய, நியத் செஞ்சிட்டான்னு அர்த்தம். அதுவும் உதாரணமாக இப்போ எந்த காலத்துல எந்த மாதத்திலையும் நம்ம 3:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கோமா? வீட்டுல அம்மா சோறாக்கி வச்சிருக்காங்களா? கறியை வாங்கி இருக்கிறாங்களா? ஏன் எந்திரிக்கிறோம்? காலையில அலாரம் வச்சு நீங்க எந்திரிக்கிறீங்களே, 3:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, அதுவே நியத்து தானே. நீங்க எந்திரிக்கிறத ஏன் வச்சுக்க? நோம்பு பிடிக்கணும், சஹர் செய்யணும். அதான எந்திரிச்ச உடனே ஒளிச்சேரிய சாப்பாடுக்கு உட்காரீங்களா? எதுக்கு உட்காரீங்க? கல்யாண சாப்பாடுண்டா, என்ன கத்னா சாப்பாடுண்டா, சஹர் வைக்கிறதுக்கு சாப்பாடுன்னு உள்ளம் சொல்லுதா இல்லையா? இதான் நியத். நீங்களே எந்திரிப்பது, இரவு நேரத்தில் சாப்பிடுவதற்காக வேண்டி எந்திரித்து அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் செய்யறதுலயே 100% நியத்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. அதனால நியத்துன்னு தனியாக எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி அடுத்ததாக அல்லாஹும்ம லக்க சும்து பலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி அப்படின்னு நோம்பு திறந்த உடனே சொல்றாங்களே, இப்படி சில செய்திகள் இருக்கு. இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி இல்ல. நான் முன்னாடியே சொன்னேன், ஹதீஸ்ன்னு சொன்னாலே அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். இது நான் சொல்லல, இமாம் முஸ்லிம் அவர்களே சொல்றாங்க. ஆதாரபூர்வமான செய்தி தான் ஏத்துக்க. முஸ்லிமுடைய முன்னுரை எடுத்து படிச்சு பாருங்க, தமிழ்ல இருக்கு. ஆதாரபூர்வமாக இருந்தா தான் நம்ம எடுத்துக்கணும், லைஃபான ஆட்கிட்ட எடுக்கக்கூடாது. இந்த செய்தி ஆதாரபூர்வமானது கிடையாது. நான் அல்லாஹ் உனக்காக, நல்ல அர்த்தம் கரெக்டா இருக்கலாம், அல்லாஹும்ம லக்க சும்து உனக்காக நோன்பு நோட்டேன், உன்னுடைய ரிஸ்கை கொண்டே நான் நோன்பு திறக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிற நல்ல கருத்தா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லலையே, அதற்கு ஆதாரபூர்வமான செய்தி இல்லையே. அதனால என்ன செய்ய வேண்டியதில்லை, இந்த வார்த்தை சொல்ல வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் காட்டாத ஒரு செயலை நம்ம செய்தோமையானா அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அதனால எப்போதும் மாதிரி என்ன செய்யணும், சாப்பிடுவதற்கு பிஸ்மில்லா. இதுக்கு புகாரி உட்பட எல்லா நூல்ல இருக்கு. எல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாலும் பிஸ்மில்லான்னு சொல்லணும். பிஸ்மில்லான்னு சொல்லி நீங்க சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என்ன துவா இருக்கு? அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முஅத்தையின் வலா முஸ்தகனன் அன்ஹு ரப்பனா அப்படின்னு சாப்பிட்டு முடிந்தவுடன் பொதுவா ஓதுற துவா இருக்கு. அந்த துவாவை என்ன செய்யணும், நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அடுத்ததாக 2வது கேள்வி, விரல் அசைப்பதற்கு ஹதீஸ்களில் எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹதீஸ் நூல்ல ஏராளமான ஹதீஸ்கள் இதுக்கு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு நான் ஒரு நூல் சுனனுன் நஸாயி என்ற நூல்ல 1251வது செய்தி. இது நம்பர் மாதிரி நீங்க சொன்னா கூட உங்களை என்ன செய்யலாம், அதனுடைய இதை உங்களுக்கு சொல்றேன். அதனுடைய அத்தியாயம் என்ன அத்தியாயம்னா சஹு என்ற அத்தியாயம். சஹுண்டா எதுக்கு சொல்றதுன்னா மறதி என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல இமாம் நஸாயி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது 1251. நம்பர் வேண்டுமானால் சில இடங்கள்ல முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா அத்தியாயம் கிதாபு சஹு என்ற அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு, வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியில நுட்பமான பல விஷயங்களும் இதுல அடங்கியிருக்கு. அதை நீங்க கவனத்தில் கொள்ளணும். மற்ற ஹதீஸ்கள்லாம் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில உயர்த்தினாங்க, என்ன ருக்கு செஞ்சாங்க போனாங்கன்னு சும்மா ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த செய்தியில எப்படி வருதுன்னா, குல்து லஅன்துரன்ன இலா ஸலாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப யுஸல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுவார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும்
என்று போனேங்கிறார். வாயில் இப்னு ஹுஜர் பட்டிக்கல்லா ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை எப்படி இருக்குதுங்கிறதுக்கே கவனிச்சு நேரா போறார். மத்தவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்தா நேரா சொல்றாங்க, இவர் தொழுகை எப்படி இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தொழுகை முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி தொழுகிறார் நல்லா கவனிச்சு பார்த்துட்டு அவர் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதுலயும் கூட அவருடைய அறிவிப்புல ரொம்ப ஒரு சில தெளிவுகள் இருக்கலாம். இந்த ரெண்டு கையையும் எங்க வைக்கலாம் ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு கையையும் ரெண்டு தொடையில வைக்கலாம். இதுல இருப்புல இருக்கும் போது ரெண்டு கையும் ரெண்டு மூட்டுல வைக்கலாம். இன்னொன்னு முறை இவர் சொல்றாரு வாயில் இப்னு ஹுஜர், ஒன்று இடது கை இருக்குல்ல இத மூட்டுல, வலது கையை தொடையின் மேல. நீங்க 4வது ரக்காயத்துல இருக்கும் போது வச்சு பாருங்க, இது கரெக்டா அமரும் பாருங்க. நீங்க இப்படி வைக்காம தானாவே ஒட்டிக்கணும். வலது கை தொடையில போய் ஒட்டும். ஏன்டா நீங்க 4வதுல காலை உள்ள வச்சு இருப்பிடத்தை கீழே படிக்கிற மாதிரி உட்காருவீங்க. உட்காரும் போது கரெக்டா அப்படி வரும். அவர் அப்படி தெளிவா விளக்குறாரு. அந்த அவருடைய செய்தியில பல நுணுக்கமா சொல்றாரு. மத்த எல்லாருமே சாதாரணமா பார்த்தா தொடையில வச்சாங்க மாதிரி தான் இருக்கும். இதை தொடையிலையும் இதை மூட்டு மேலையும் வச்சோம்னா நம்ம சாதாரண ரசூலுல்லாஹ் ரெண்டையும் தொடையில வச்சிருந்தாங்க அல்லது மூட்டுல வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவோம். அவர் ரொம்ப நுணுக்கமா பாக்குறதுனால வலது கையை தொடையும் மேல வச்சிருக்காங்க, இடது கையை மூட்டு மேல வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யறாருன்னா ஹல்கத்தன் ரெண்டு மாதிரி இப்படி இதை பார்த்துட்டு ஒரு வளையம் மாதிரி என்ன செய்தார்கள் வைத்து ரஃபா உஸ்புஹு தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி அதுக்கு பிறகு ஹர்ரிகுஹா யதுவு பிஹா அதை யாரையோ அழைப்பதை போன்று அசைத்துக் கொண்டு இருந்தார்கள், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த செய்தி நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன விரல அசைத்ததை இவரு வந்தது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய தொழுகை முறை எப்படிங்கிற பாத்திரத்து தான் வர்றாரு. அதை கவனிக்கிற நீங்க ரொம்ப வளைத்தவர். அவருடைய செய்தியிலே மற்ற நபி தோழருடைய செய்திகளை பார்க்க ரொம்ப நுணுக்கமா கவனிச்சிருக்காரு. வலது கை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, இடது கை எந்த இடத்துல வச்சிருந்தாங்க, அப்ப கைகளை எப்படி வச்சிருந்தாங்க, விரலை ஒரு வளைய மாதிரி வளைத்திருந்தாங்க, ஆட்காட்டி விரலை உயர்த்தி அவர்கள் அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். யுஹர்ரிகுஹாங்கிறது வருங்கால வினைச்சொல். வருங்கால வினைச்சொல்ல அரபில 2 பொருள் கொடுக்கும், வருங்காலத்தையும் கொடுக்கும், நிகழ்காலத்தையும் கொடுக்கும். இங்க பார்த்தேன் என்று முன்னால இறந்த கால வினைச்சொல் வந்திருப்பதன் காரணத்தினால இது நிகழ்காலத்தினுடைய பொருள். அசைத்துக் கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன், அசைத்ததை பார்த்தேன் என்று சொல்லுமா. இது வருங்கால வினைச்சொல்லாக இருப்பதன் காரணத்தினால் அசைத்துக் கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு நசை என்ற நூல்ல இருக்கு. இது இல்லவே இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? இவங்களுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மதுஹபிலேயே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா குறிப்பாக மாலிக் மதுஹப் இருக்கா இல்லையா? மாலிக் மதுஹப்ல உள்ள நூல்கள்ல இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எந்த நூலுன்னா தப்சீருல் குருத்துபி அப்படின்னு ஒரு நூல். குருத்துபியினுடைய தப்சீர் ரொம்ப ஏறத்தாழ ஹிஜ்ரி 600க்கு கிட்டத்தட்ட இருக்கும். அந்த காலத்தில் வாழ்ந்தவர். இவருடைய இந்த தப்சீர் ரொம்ப பிரபலியமான தப்சீர். இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கும் சொன்னா, நிறைய எல்லாருடைய கருத்துக்களையும் கொண்டு வருவாரு. அது இல்லாம இலக்கண சட்டங்களையும் அவர் தொட்டு பேசுவார். இந்த குருத்துபி இமாம் இருக்காரு, இலக்கண சட்டங்கள் நபி வழியில குர்ஆன் வசனத்துல இருக்கிறதெல்லாம் பேசுறதுல ஒரு சிறந்த ஒரு அறிஞர். எல்லா சுன்னத்துல் ஜமாத்துல உள்ள எல்லாத்தையும் கேட்டா குருத்துபின்னா நல்லா தெரிஞ்ச ஒரு நூல். அவர் முன்னுரையில முதல் பாகத்துல அவர் சொல்றாரு, இந்த விரலசைக்கல் தொடர்பாக அவருடைய இதை சொல்றாரு. தஹப அக்ஸருல் உலமாயி மின் அஸ்ஹாபி மாலிகின் வ கைரிஹிம் இலா தஹ்ரீகிஹா. அவருடைய கருத்து ரெண்டும் செய்யலாம்ங்கிறாரு. அசைக்கவும் செய்யலாம், அசைக்காமலும் இருக்கலாம்ங்கிறார். அவருடைய கருத்து அசைக்கவும் செய்யலாம், அசைக்காமலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கீழே சொல்றாரு, மாலிக் இமாமுடைய சஹாக்களில் அதிகமான உலமாக்களும்
அவர்கள் அல்லாதவர்களும் விரலை அசைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, இதுல எழுதியிருக்க அரபி டெக்ஸ்ட் நான் சொல்றேன். மாலிக் இமாம்ல இருக்கக்கூடிய அவருடைய சகாக்கள்ல நிறைய நபர்கள், மாலிக் இமாம்ல அதிகமானவர்கள், மாலிக் மதுஹப் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அறிஞர்கள் பெரும்பான்மையினர்கள் விரலை அசைக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். இது மாலிகி. அடுத்ததா ஷாஃபில சொல்றேன். ஷாஃபிலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கூடாது என்றும் சொல்றாங்க, கூடும் என்றும் சொல்றாங்க. 3 கருத்து இருக்குன்னு சொல்றாரு. யாரு? இமாம் நவவி. அந்த ரியாலு சாலிஹின் உங்களுக்கு தெரியும். ரியாலு சாலிஹின் இந்த நூலை எழுதினவர் இமாம் நவவி. அவர் அல் மஜ்மூ என்ற நூல்ல எழுதியிருக்கிறாரு. அந்த நூல் ஷாஃபி இமாமுடைய மதுஹபை பற்றி பேசக்கூடிய நூல், ஒரு சிறந்த நூல் என்று சொல்லலாம். அதுல பல ஹதீசுகளை ஆதாரங்களையும் அவர் கோடிட்டு காட்டுவாரு, மதுஹபி சட்டங்களையும் சொல்லுவார். அதுல ஒரு ஆளு அவர்களை அசைக்கலாம் சொல்றாங்க, அசைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 3வது கருத்தை சொல்றாரு. வசாலிசு இஸ்தஹப்பு தஹரீகுஹா. அந்த சில 3வது கருத்தாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், விரலை அசைப்பது விருப்பத்திற்கு உரியதாகும். இதுல உட்கார்ந்து விரலை அசைக்கிறது முஸ்தஹப்பு. முஸ்தஹப்னு சொல்றாங்களா இல்லையா? இது என்னது? விருப்பத்திற்கு உரியது இது என்று சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹக்காஹு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் ஷேக் அபு ஹாமித். அபு ஹாமித் என்ற ஷாபி மதுஹபை சார்ந்த அறிஞர் சொல்லியிருக்கிறார். பந்தனீஜி என்ற ஒரு அறிஞரும் சொல்லியிருக்கிறார். அல் காலி நீதிபதியாக இருந்த அபு தய்யிப் என்ற முக்கியமா 3 அறிஞர்களையும் சொல்லிட்டு ஆகரூன் இவங்க அல்லாதவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரலை அசைக்கணும், இது முஸ்தஹப் என்று சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆதாரம்? வகத் யஹ்தஜு லிஹாதா பிஹதீஸ் வாயில் இப்னு ஹுஜரின். நான் சொன்னேன், வாயில் இப்னு ஹுஜரினுடைய ஹதீஸை அவர்கள் இதற்கு ஆதாரமாக காட்டுகிறார். ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இந்த வாயில் இப்னு ஹுஜருடைய ஹதீஸையை ஆதாரமாக காட்டுகிறார்கள். வஸஃப ஸலாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யதைனி பித்தஷஹுதி சும்ம ரஃபா உஸ்புஹு, தன்னுடைய கையை உயர்த்தினாங்க. வராய்துஹு யஹர்ரிகுஹா யதூபிஹா, இந்த ஆள்காட்டி விரலை கொண்டு அவர்கள் அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னாரே. இந்த வாயில் இப்னு ஹுஜரினுடைய ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக கொள்கிறார்கள். இந்த செய்தியை ரவாஹுல் பைஹகி பி இஸ்னாதின் ஸஹீஹின், இமாம் பைஹகி அவர்கள் இதை ஆதாரபூர்வமான வரிசையுடன் பதிவும் செய்திருக்கிறார்கள். அப்படிங்கறத அந்த செய்தியையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஷாஃபில கூடாதுன்னு சொன்னவங்க இருக்காங்க. ஷாஃபி மதுஹப்ல நிறைய அறிஞர்கள் இது முஸ்தஹப்னு சொல்லியிருக்காங்கன்னு இருக்கு. இப்ப இதுக்கு மேல என்ன இல்லன்னு சொல்றாங்க. மதுஹபே சொல்லுது, மதுஹப்ல இருக்கக்கூடிய அறிஞர்களே முஸ்தஹப்னு அளவுக்கு சொல்றாங்களே. மாலிக் மதுஹப்ல இருக்கக்கூடிய அதிகமான அறிஞர்கள் இதை என்ன செய்யணும், விரலை அசைக்க வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப இதுல இருந்து விளங்கிற வேண்டிய ஹதீஸும் ஆதாரமா இருக்குது. மதுஹப்லை சார்ந்தவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரலை அசைக்க வேண்டும் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இதை தெரியாத ஒரு சிலர்கள் நம்ம செய்யறங்கிறதுக்காக வேண்டி இந்த பழக்கத்துல ஷாஃபி மதுஹப்ல இருக்கக்கூடிய ஹனஃபி மதுஹப்ல இருக்க ஒரு சிலர்கள் விரலை அசைக்கலங்கிறதுனால இதெல்லாம் இல்ல பொய்ன்னு என்ன செய்ய அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார திருமணம் எதற்காக செய்தார்கள்? அதை நான் இதுக்குள்ள கேள்வியை நான் சுருக்கமா சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பலதார திருமணங்கள்ன்ற ஒரு புத்தகமே இருக்கு. அது ஏன் செஞ்சாங்கன்னு விரிவாக இவ்வளவு பெரிய புத்தகம், ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு இருக்கும். அந்த புத்தகத்தை விரிவா பாத்துக்கிறேங்க. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12க்கும் மேற்பட்ட திருமணத்தை முடிச்சாங்க. ஏன் ஒரு திருமணத்தோட அவர்கள் என்ன செய்ய முடித்துக் கொண்டால் என்ன? இது விரிவா சொல்லணும்னா பலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காமுகன் ரொம்ப இந்த மாதிரி ஆசை உணர்வு அதிகம் உள்ளவர்ங்கிற மாதிரி வெளியில என்ன செய்யப்படுகிறது, பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நடந்திருக்கிறாங்களா, அப்படி ஆசை உணர்வு உள்ளவர்களாக திகழ்ந்திருக்கிறார்களா என்றால், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணத்தை எத்தனை வயசுல முடிச்சாங்க, யாரை முடித்தார்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். முதல் திருமணம் ஹதீஜா நாயகியை முடிச்சாங்க. அவங்களுக்கு வயசு 40. அவங்க 40 வயசுக்கு முன்னாலேயே 2 கணவரை திருமணம் முடிச்சவங்க. 2 முடிச்சு 3வதாக தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. 40 வயசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயசு. அப்ப ஆரம்பத்தில் நல்ல வாட்ட சாட்டமாக
நல்ல இளமை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்த பெண்மணி 40 வயது தான். அவங்க உயிரோடு இருக்கின்ற வரையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரையும் என்ன செய்யல, திருமணம் முடிக்கவே இல்லை. அவங்க யாரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, திருமணத்தை முடிக்கவே இல்லை. அவங்க ஹதீஜா இருக்கின்ற வரையிலே அவங்க தான் முடிச்சாங்க. அதற்கு பிறகு பல திருமணம் முடிச்சாங்களே, அதுல அவர்கள் முடித்த ஒரே ஒரு கன்னி பெண் யாருன்னு சொன்னா ஆயிஷா நாயகி மட்டும்தான். மற்ற எல்லாமே எல்லா விதவைகள் தான். விதவை பெண்ணாக இருந்தவர்களை தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமணம் முடித்திருக்காங்களே தவிர கன்னி பெண்ணாக இருக்கக்கூடிய யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கல. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கு. இப்ப இதையெல்லாம் நீங்கள் வைத்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காம உணர்வு இருந்திருக்குமானால், அப்படி ஒரு வெறி இருந்திருக்குமானால் என்ன செஞ்சிருக்கலாம், நல்ல நல்ல பெண்களை கல்யாணம் முடிக்காத பெண்களாக என்ன செஞ்சிருக்கலாம், முடித்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பல திருமணங்களை ஏன் முடித்தார்கள் என்பதற்கு நேரடியான செய்திகள் இல்லாவிட்டாலும் நம்ம ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. எல்லா சட்டங்களும் அவங்க மூலமா வரணும். அது குறிப்பாக பெண்களுக்கு உரிய சட்டம், அது பெண்களுக்கு அந்தரங்கமான பல சட்டங்கள் தெரிய வேண்டுமானால் அது பெண்கள் வழியாகத்தான் வரணும். அப்ப பெண்கள் வழியாக வருகின்ற பொழுது அதற்கு பல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆயிஷா நாய்க்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதே மாதிரி உம்மு சலமாவுக்கு ஒன்று இருக்கலாம், ஹப்சாவுக்கு ஒன்று இருக்கலாம். இப்படி பலதரப்பட்டருடைய விஷயங்கள் இருக்குமானால் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல சட்டதிட்டங்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க என்பதன் காரணத்தினாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முடித்திருக்கலாம். அதற்கு அடுத்ததாக எத்தனை பேர் இவர்கள் அவங்க முடித்தவர்கள் நிறைய பேர்கள் அனாதைகளாக விடப்பட்டவங்க, யாரும் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர்களை முடிச்சிருக்கிறாங்க. கைதிகளாக வந்திருக்கக்கூடிய சஃபியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முடிச்சிருக்காங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க அபிசினியாவுக்கு இது போனாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. போகும்போது அவர் கணவர் அங்கேயே போய் அவர் அங்கே இறந்து போயிட்டாரு. அவங்க கல்யாணம் முடிக்க ஆள் இல்லாம இருந்தாங்க. இந்த மாதிரி அனாதைகளாக இருந்த யாருமே கவனிப்பார்க்கிறவர்களை அரவணைக்கின்ற அடிப்படையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தாங்க. அதே மாதிரி பல மார்க்க சட்டத்திட்டங்கள் அவர்கள் மூலமாக வரணுங்கிறதுக்காக வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி திருமணத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா திருமணம் என்பது காம உணர்வின் அடிப்படையில் உள்ளது அல்ல. அதுக்கு அவங்களுடைய வயதும் அவர்கள் திருமணம் முடித்த நேரத்தையும் நீங்கள் பார்த்தால் என்ன செஞ்சிடலாம், விளங்கிக்கலாம். விரிவாக அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். அவங்க தர்மம் செய்யறது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தர்மம் செய்யாம இருக்கிறாங்க. தர்மம் தர்மம் செய்யாம இருக்கிறோம். இது எப்படி நம்ம தர்மம் செஞ்சிடலாமா அப்படின்னு இந்த விவசாய கேட்கக்கூடிய சில தொழில்களும் முடிக்கிறாங்க. விவசாய அசைக்கிறது மட்டும் அவங்க தொழில் ரெண்டு இன்னொரு தொழிலை வளர்ப்புறமாக நினைச்சாங்க, தொழில் வளர்ப்புறமாக நினைக்கிறாங்க, பெரும்புறம் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அதே தொழிலை நினைக்கிறாங்க, தொழிலை சொல்லுறாங்க. முதலாவது கேள்வி பெண்களுக்கு தர்மம் செய்வதற்கு பணமே இல்லை, அப்ப அவங்க தர்மம் செய்யணுமா அல்லது கணவனுடைய பணத்திலிருந்து எடுத்து நம்ம தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதே மாதிரி அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு என்னுடைய கணவர் மஹரா தந்த அந்த நகையை தவிர வேற எதுவுமே இல்லை, நான் தர்மம் செய்ய வேண்டுமான்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸத்தகி, நீ தர்மம் செய் என்று சொன்னாங்க. நீ தர்மம் செய், நீ முடிந்து வைத்துக் கொள்ளாதே. தர்மம் செய்யாம நீ முடிஞ்சு வச்சீங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய அருளை முடிந்து வைத்து விடுவான்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்து, உனக்கு கணவர் போட்ட மகரான பொருளா இருந்தாலும் நீ தர்மம் செய்யத்தான் செய்யணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வலியுறுத்திருக்கிறாங்க. அதனால அவர்கள் தன் கணவர்கிட்ட எவ்வளவோ பணத்தை வாங்குறாங்க, எத்தனையோ பணத்தை எடுத்து மிளகா டப்பாவிலையும் மல்லி டப்பாவிலையும் ஒளிச்சுலாம் வச்சுக்கிறதானே செய்யறாங்க, வாங்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு பொருட்களை வாங்கத்தான் செய்யறாங்க. அந்த மாதிரி தனக்குன்னு கணவன் மாசத்துக்கு எனக்கு செலவுக்குன்னு தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கலாம். அந்த மாதிரி பொருள் அவருக்குன்னு கொடுக்கிற அதில் இருந்து கண்டிப்பாக தர்மம் எல்லா முஸ்லீமா இருக்கக்கூடிய எல்லாருமே செய்யணும். ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது.
அப்போ பணமே இல்லாட்ட கூட வேலைக்கு போய் செஞ்சு நீ வேலையில இருந்து பணத்தை வாங்கி நீனும் சம்பாரிச்சு நீ தர்மம் செய்ய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதனால பெண்களாக இருப்பவர்கள் தன் கணவன்கிட்ட இருந்து எனக்குன்னு செலவுக்கு வேணும்னு சொல்லி பணத்தை வாங்கலாம், வாங்கி அதை தர்மம் செய்யலாம். கணவனுடைய பொருள் இருந்து அவர் தர்மம் செய்தார்களே ஆனால் குற்றம் கிடையாது. அதுல பாதி நன்மை மனைவிக்கு கிடைக்கும், பாதி நன்மை யாருக்கு கிடைக்கும்? கணவனுக்கு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? அப்படி சொல்லி இருக்கிறாங்க. பாதி நன்மை அவர் கணவனுக்கும், பாதி நன்மை இந்த ஆர்வம் முட்டனால அவங்களுக்கும் கிடைக்கும். சொந்த பணத்துல இருந்து செஞ்சாங்கன்னா முழு நன்மையும் என்ன செய்யலாம்? அவங்க மனைவிமார்கள் அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி விரல் அசைத்துதான் விரலை அசைக்க மாட்டேங்கிறாங்க சில தோழர்கள், அவர்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லலாமா? இது நம்ம சர்டிபிகேட் கொடுக்கிறது நம்ம இது கிடையாது. ஒரு ஆளு தௌஹீத்வாதியா இல்லையாங்கிறது அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும். நம்ம ஏகத்துவவாதிகள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? சல்லு கமா ராயத்துமூனி உஸல்லி, என்ன எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய தொழுகை முறை ஹதீஸில் இருக்கு, விரல் அசைத்தாங்கன்னு தெளிவா இருக்குது. அவன் என்ன எப்படி தொழுவன்னு பாத்தீங்களா அப்படியே நீங்க தொழுங்கன்னும் இருக்கிறது. அப்படி இருந்தும் முரணாக நான் செய்ய மாட்டேன் போனான் அவர் அல்லாஹ்ட்ட சொல்லுகிறார். இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காட்டிய ஒரு சுன்னத்தை வேண்டுமென்றே ஒருவர் புறக்கணிப்பார். ஆனால் அல்லாஹ்ட்ட அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? பதில் சொல்ல. இதனால இவர் இதை இல்லனால இவர் தௌஹீத் வட்டாரத்துல இருந்து போயிட்டார் என்றோ அவர் இருக்கிறார் என்றோ நம்ம தீர்ப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. நல்லவரா கேட்டாலும் அல்லாஹ் பாத்துக்கிடுவான். நபி வழியை நமக்கு இருக்கக்கூடிய இறை தூதருக்கும் அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னமா அலைக்கல் பலா, உங்க மீது இருக்கிறதுனா எடுத்து சொல்றதுதான். நம்ம ஹதீஸை எடுத்து சொல்லுவோம். இப்ப இவ்வளவு சொன்னோம், எல்லாத்தையும் எத்தனை பேர் பின்பற்றுவாங்கன்னு சொல்ல முடியுமா? 4 பேர் போயா என்னத்த சொல்லிடு அப்படின்னு போகத்தான் செய்வாங்க. என்னத்தை போட்டு சொல்ற அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க. என்னத்தை ஒன்றும் தெரியலையா அப்படின்னு போகத்தான் செய்வாங்க. நம்முடைய இது என்ன, நபி வழியில் என்ன இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, நம்ம எடுத்து சொல்லிடணும். அப்படி தப்பா இருக்கிறவங்க இதான் இந்த மாதிரி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்றது நம்ம மீது கடமையை தவிர யாரையும் நம்ம சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபி வழியில் இப்படி இருக்குது, அது மாதிரி என்ன செஞ்சுக்கிறணும்? அவர் தௌஹீத்வாதியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதோடு நடந்து கொள்ளணும். சஃப்ல வலதுபுறம் நிக்கிறது, இது நபி வழியில யார் எப்படி ஒரு இமாம் நிற்கும் பொழுது இமாம் நடுவுல நிக்கணும். இமாம் நடுவுல நிற்கும் பொழுது என்ன செய்யணும்னா, ஒரு ஆள் வலதுபுறம் ஒரு ஆள் இடதுபுறம், இப்படித்தான் என்ன செய்யணும், நிக்கணும். இப்படி வந்தா தான் இமாம் நடுவுல நிப்பாரு. இல்லைன்னா இமாம் மூளைக்கு போயிருவாரு. இப்ப உதாரணத்துக்கு இங்கதான் நிக்கிறாரு இமாம்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த பக்கம் ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, 10 பேர் நிக்கலாம்னு வச்சுக்கிறீங்க. மொத்தமா அன்னைக்கு தொலை வந்தவரை 10 பேர். இமாம் எங்க நிப்பாரு? இங்கிட்டு போயிருவாரு, வலது இடதுபுறம் போயிரு. எல்லாருமே வலது இங்க நிக்க, இமாம் இப்படி எல் மாறி இப்படித்தான் நிப்பாரு. வலதுங்கிறதே வராது. எப்போ வருதுன்னா வலது இடது இப்படித்தான் என்ன செய்யணும், நிக்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah